ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? சரி, அதுக்கு சாட்டையால அடிச்சுட்டீங்கல்ல, இன்னைக்கு செருப்பால அடிச்சுக்கங்களேன். உங்க கட்சியை சேர்ந்தவர் தானே பண்ணிருக்காரு. கால்ல போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த செருப்பு எடுத்து ஒரு 4 அடி அடிச்சுக்கோங்க. ஐயோ, இப்படிப்பட்டவங்கள நம்ம கட்சியில வச்சிருக்கிறோமே அப்படின்னு. ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணகி குஷ்பு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இன்னைக்கு சிலும்பை எடுத்துக்கிட்டு ஏன் இன்னைக்கு அந்த அறச்சீற்றம் ஏன் குஷ்பு கிட்ட இருந்து வரமாட்டேங்குது? தமிழிசை ஏன் பேச மாட்டேங்குது? திமுக தானே சொல்லுது நாங்க பாஜகவோட என்னைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன பயம்? இப்படி கம்பேர் பண்றவர் நாளைக்கு சாவர்கரோட கூட பெரியார கம்பேர் பண்ணுவாரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மோடியை விட பெரிய புரட்சியாளரா பெரியார் அப்படின்னு கேட்பாரு. மோடியை விட பெண்ணுரிமை பேசினவரா, மோடியை விட சமூக நீதி பேசினவரா பெரியாரு அப்படின்னு கேட்பாரு. எல்லாமே ஒரு அரசியல் தானே. பிச்சை எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு. அது எங்க எடுத்தா என்ன? சரி, இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர் ஒருத்தர் இப்படி பண்ணிருக்கிறார்ல, இப்ப கேட்க வேண்டியதுதானே யார் அந்த சாரு? இப்ப வரைக்கும் ஏதாவது கேட்டாங்களா அவங்க? ஏன் எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் நெருடியா பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? நீங்க தானே சொன்னீங்க பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க திராவிடமும் தேசியம் என் இரு கண்கள் அப்படின்னு தானே விஜய் சொன்னாரு. இன்னைக்கு உங்கள் கொள்கை தலைவரை ஒரு வாரமா ஒருத்தன் அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு நீங்க இன்னும் பனையூர்ல வாயை முடிட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆளுநரே வேணாம் அப்படின்னு தீர்மானம் போடுறீங்க மாநாட்டுல. ஆனா அதே ஆளுநருக்கு போய் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு அதற்கு நீங்களும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பிசி என்ன அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் மனசு வரல? அதை சொல்லிட்டு வெளியில ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாம்ல. கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரா? ஏன் பிரஸ் சந்திக்க பயப்படுறீங்க? கேரளால இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு தமிழ்நாட்டுல கொட்டுறான், ஏன் அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா கேரளால உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அடிப்படை அரசியல் அறிவு இருந்தா பரவாயில்ல. அவரே தானே சொன்னாரு, நான் இப்பதான் அரசியல் கத்துக்கிறேன், நான் கத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டு 26ல வரேன் அப்படின்ட்டு. ஆக அந்த அடிப்படை அறிவு இல்லாம தான் கொள்கை தலைவரா அவர் ஏத்துக்கிட்டாரு. அவ்வளவுதாங்க. ஏங்க, மாநாட்டு மேடையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பகவத்கீதையை சேர்த்து வைக்கும் போதே அவருடைய அரசியல் அறிவு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியலையா? அப்படிப்பட்ட அறிவியலைகள் தான் நாட்டையே நாங்க மாத்த போறோம், திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், பாலும் தேனும் பொங்கி வழிய போகுது அப்படின்னு பஞ்சிட்டாங்க. வணக்கம் மேம். வணக்கம் தோழர். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இஷ்யூக்கு சாட்டை அடிச்சு போராட்டம் நடத்தினாரு. நான் செருப்பு போட மாட்டேன் 48 நாளுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அதே கட்சியை சேர்ந்த எம்எஸ் ஷா அவர்கள் மதுரையில ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி போக்சோ வழக்குல கைதாயிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? இந்த விஷயம் ஆரம்பத்துல நடக்கும் பொழுதே நான் சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்தை அரசியலாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. யார் அந்த சார்னு அதிமுகவும் பேசினாங்க, பிஜேபியும் பேசினாங்க. அடுத்த வாரமே அதிமுகவை சேர்ந்த அவங்க வட்ட செயலாளர் அண்ணா நகர்ல அந்த ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல இவர் தான் அந்த சதீஷ் அப்படிங்கிற குற்றவாளியை இவர் காப்பாத்தி இருக்கிறாரு, தலைமறைமா வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றத்துல இன்னைக்கு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் யார் அந்த சார்னு தீவிரமா கேட்டுட்டு இருந்த அதிமுக இன்னைக்கு வாய மூடிட்டாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இது போன்று இல்லை அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த அரசியலாக்கக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், இன்னைக்கு உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இவர் சொல்றாருல, சீமான் சொல்றாருல, பெரியார் இப்படி எல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு அவதூறு சொல்றாருல, அதை செயல்ல காட்டியிருக்கிறாருங்க இந்த எம்எஸ் ஷா. ஒரு தாய் மகள் 2 பேரையும் இவர் தவறா பயன்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு அந்த தாயும் ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட தகப்பன் தான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? சரி, அதுக்கு சாட்டையால அடிச்சுட்டீங்கல்ல, இன்னைக்கு செருப்பால அடிச்சுக்கங்களேன். உங்க கட்சியை சேர்ந்தவர் தானே பண்ணிருக்கிறாரு. கால்ல போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த செருப்பு எடுத்து ஒரு 4 அடி அடிச்சுக்கங்களேன். ஐயோ, இப்படிப்பட்டவங்கள நம்ம கட்சியில வச்சிருக்கிறோமே அப்படின்னு. ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணகி குஷ்பு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இன்னைக்கு சிலும்பை எடுத்துக்கிட்டு ஏன் இன்னைக்கு அந்த அறச்சீற்றம் ஏன் குஷ்பு கிட்ட இருந்து வரமாட்டேங்குது? தமிழிசை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. இது என்ன பெரிய வருத்தம்னா, ஆம்பளைங்க கிட்ட நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. இன்னமும் நாம ஒரு ஆணாதிக்க சமூகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இது போன்ற மான்ஸ்டர்ஸ், ஏன்னா இதை இது போன்ற ஒரு என்ன சொல்றது சமூக விரோத சக்திகள் எல்லா அரசியல் கட்சிகளும் 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க கட்சியில சேர்றது கட்சியுடைய கொள்கையை பிடித்தோ இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கியோ அவங்க மேல இருக்கிற அபிமானத்திலேயோ கிடையாது. நாம இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருந்தோம்னா, ஒரு 4 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பண்ற அயோக்கியத்தனத்துக்குலாம் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற தன் சுயநலத்தினாலதான் இது போன்ற கட்சிகள்ல இவங்க சேர்றாங்க. கரெக்டா? எல்லா கட்சிகள்லயும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க.
அப்போ இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளமா தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு அரசியல் ஆக்கும் பொழுது இதுல என்ன நியாயமா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கோ இன்னைக்கு அதெல்லாம் வந்து டைவர்ட் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம்ல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல நாம என்ன பேசியிருக்கணும்? இன்னைக்கு அரசு கல்லூரிகளாகட்டும், அரசு மருத்துவமனை நேத்து பாருங்க 2 நாள் முன்னால கில்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைக்குள்ள ஒருத்தர் குடிச்சிட்டு நுழைஞ்ச ஒரு 50 வயசு பெண் நோயாளி கிட்ட இவன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்போ அரசு பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் இல்ல இந்த மாதிரி பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்புல சில இது பண்ற குறைபாடுகள், நான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தனியா தைரியமா இன்னைக்கு வந்து நாம சொல்லல, ஒன்றிய அரசுடைய NCRB ரிப்போர்ட் சொல்லுது சென்னையும் கோயம்புத்தூர் தான் சேஃபஸ்ட் சிட்டிஸ்ல முதல் இடத்துல இருக்கு இந்தியாவிலேயே, நாம சொல்லல. அப்ப தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ்ல நடக்கிற மாதிரியோ இல்ல மகாராஷ்டிராலயோ இல்ல மத்திய பிரதேஷ்ல நடக்கிற மாதிரியோ கொடுமைகள் எல்லாம் வந்து இங்க வந்து தினம் நம்ம வந்து பாக்குறது கிடையாது. ஆளுநர் போய் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல. அப்ப நமக்கு தெரியுது அப்போ ஒரு சில குறைபாடுகள் டெஃபினட்டா இருக்கு. அப்ப அதை என்ன அப்படிங்கறத சரி செய்யணும் அப்படிங்கறத நாம அரசுக்கு உணர்த்தது தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும். அதை தான் வந்து எதிர்க்கட்சிகள் செய்யணும். இன்னைக்கு நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு விசி நீங்க அப்பாயிண்ட் பண்ணல, ஆளுநர் எதிர்த்து நீங்க தான் சொல்றீங்கல்ல, அதிமுக தானே சொல்லுது நாங்க பாஜகவோட என்னைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன பயம்? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் விசி அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறீங்களே, இதனால நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அப்ப ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்தை போட்டுட்டாங்க, தேசிய கீதம் போடல அப்படின்ட்டு வெளிநடப்பு செய்யறாங்க. ஆளுநருக்கு சப்போஸ் கட்டு கட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. சரி, இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர் ஒருத்தர் இப்படி பண்ணிருக்கிறார்ல, இப்ப கேட்க வேண்டியதுதானே யார் அந்த சாரு? இப்ப வரைக்கும் ஏதாவது கேட்டாங்களா அவங்க? ஏன் எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் நெருடியா பேச மாட்டேங்கிறாரு? ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? நீங்க தானே சொன்னீங்க பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு, நீங்க தானே சொன்னீங்க. திராவிடமும் தேசியம் என் இரு கண்கள் அப்படின்னு தானே விஜய் சொன்னாரு. இன்னைக்கு உங்கள் கொள்கை தலைவரை ஒரு வாரமா ஒருத்தன் வந்து அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் பனையூர்ல வாயை மூடிட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு கண்டன பதிவு வந்ததா? அம்பேத்கர்னு அமித்ஷா ஒரு தடவை தாங்க பேசினாரு. அதுக்கு உடனே விழுந்தடிச்சு பதிவு போட்ட ட்விட்டர் அரசியல்வாதி விஜய் எல்லாமே அவர் ஒரு வாரமா, ஆமா ட்விட்டர் அரசியல்வாதி தான் அவரு. என்ன ட்விட்டர்ல பதிவு போடுற விஜய், ஒரு தடவை பேசுனதுக்கு பதிவு போடுற விஜய், உங்களுடைய கொள்கை தலைவரான பெரியார ஒருத்த வந்து அவதூறு பேசுறான், அசிங்கமா பேசுறான். ஏன் இன்னி வரைக்கும் ஒரு பதிவு வரல? இன்னி வரைக்கும் ஏன் கண்டனம் வரல? ஆளுநரை வந்து நீங்க வந்து ஆளுநரே வேணாம் அப்படின்னு தீர்மானம் போடுறீங்க மாநாட்டுல. ஆனா அதே ஆளுநருக்கு போய் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு அதற்கு நீங்களும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், விசி என்ன அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் மனசு வரல? அத சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம்ல. கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல. ஏன் பிரஸ் சந்திக்க பயப்படுறீங்க? கேரளால இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டுறான், ஏன் அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா கேரளால உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, பேச முடியாது. பனையூர்லயே உட்கார்ந்து எல்லா தலைவர்களுக்கும் மாலை போடுறது அரசியல் கிடையாது. இப்ப அவர் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு சில விஷயங்களுக்கு முக்காவாசி எல்லாத்துக்கும் பயம் இல்லங்க, புரிதலே கிடையாதுங்க. அடிப்படை அரசியல் அறிவு இருந்தா பரவாயில்ல. அவரே தானே சொன்னாரு, நான் இப்பதான் அரசியல் கத்துக்கிறேன், நான் கத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டு 26ல வரேன் அப்படின்ட்டு. பெரியார் வாழ்க்கை வரலாறோ இல்ல அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறோ படிச்சிருந்தாருன்னா அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பிரஸ் மீட் வந்து வச்சு சீமான் சொன்னதுக்கு எதிர்கருத்து சொல்லணும் நீங்க விஜய் கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்கல்ல பத்திரிகையாளர்கள், அதற்கு பதில் சொல்லணும்னா அட்லீஸ்ட் அந்த அடிப்படையாவது அவர் படிச்சு தெரிஞ்சுக்கணும்ல. ஆக அந்த அடிப்படை அறிவு இல்லாம தான் கொள்கை தலைவரா அவர் ஏத்துக்கிட்டாருன்னு அவ்வளவுதாங்க. ஏங்க ஒரு மேடையில, மாநாட்டு மேடையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பகவத்கீதையை சேர்த்து வைக்கும் பொழுதே அவருடைய அரசியல் அறிவு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியலையா? அப்படிப்பட்ட அறிவியலைகள் தான் நாட்டையே நாங்க மாத்த போறோம், திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், பாலும் தேனும் பொங்கி வழிய போகுது அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இப்ப சீமான் ஆகட்டும் இல்ல விஜய் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தாங்க. அவர்கள் மீது இருக்கக்கூடிய இப்ப நல்லா பேசுறவங்கன்னு ஒரு வகை இருக்காங்க, நல்லதை பேசுறவங்கன்னு ஒரு வகை இருக்காங்க. சீமான் நல்லா பேசுவாரு, ஆனா நல்லதை பேச மாட்டாரு. அதற்கான ஒரு ஈர்ப்பு வந்து அந்த யங் இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அடோலசன்ஸ், அவங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியாது. உடனே அப்போ ஒரு ஈர்ப்புல போய் அங்க சேர்ந்துடுறாங்க.
ஆனா காலப்போக்குல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்போது, ஒரு புரிதல் வரும்போது, இந்த ஆள் எவ்வளவு அபத்தமா பேசுறான், இவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கட்சியில இருந்து வெளியில வந்துடுறாங்க. இன்னைக்கு சீமான் கட்சியில இருந்து வெளியில வரக்கூடியவர்கள் யாரு? சாதாரண தொண்டர்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய அடிப்படை ஓட்டர்ஸா? இல்ல. நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க வெளியில வராங்கங்க. நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க வெளியில வராங்கன்னா, அப்போ ஒவ்வொரு நிர்வாகி வெளியில வந்தாலும் அவனுக்கு பின்னால ஒரு 100 பேர் வெளியில வராங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அவரோட கட்சி கரைஞ்சுகிட்டு இருக்கு. RSS ஓட நேரடியாகவும் சரி, மறைமுகமாவும் சரி கூட்டணி வச்சாங்கன்னா, அந்த கட்சி ஒண்ணு கரைஞ்சிரும், இல்லைன்னா காணாம போயிரும். இதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு சீமானுக்கும் அதுதான் நடக்குது. அப்ப அவருக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு. பொலிட்டிக்கலி தன்னை ரெலவெண்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கு. அப்ப எத்த தின்னா பித்தம் தெளியும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மனுஷன். அதனால இப்படி எல்லாம் பேசுறாரு. ஓகேம்மா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு தண்டனைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமா இருக்கிறது பாலியல் தண்டனை வந்து 14 வருஷம், அந்த மாதிரி மரண தண்டனைகள்லாம் கூட விதிச்சிருக்காங்க. இந்த தண்டனைகளை வந்து அதிகரிச்சுக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? தண்டனைகள் அதிகரிப்பதனால் குற்றங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இத வந்து உலக அளவுல ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. தண்டனைகள் தி சிவியரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட்டை விட தி ஷுவரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெயின். நீங்க வந்து தண்டனையை அதிகரிக்கிறத விட கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனசுல பதிஞ்சுனாதான் அவன் தப்பு செய்ய மாட்டான். ஸோ சிவியரிட்டி விட ஷுவரிட்டி மேல கான்சென்ட்ரேட் பண்றது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க தண்டனையை அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா ரெசிடிவிசம் தான் ஜாஸ்தி ஆகும். அதாவது தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கடந்து போயிடறான் வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நினைப்பான், ஐயோ இவங்க தண்டனையை வந்து அதிகப்படுத்திட்டாங்க, இவ்வளவு உயிரோடு விட்டா இவ பேசிடுவா, நமக்கு எதிராக ஏதாவது சொல்லிடுவான்னு போட்டு தள்ளிடுவான். தண்டனை குற்றங்களுடைய வீரியம் தான் அதிகரிக்குமே தவிர தண்டனையை அதிகரிக்கிறதுனால குற்றம் குறையுமான்னு கேட்டா குறையாது. ஆனா ஷுவரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்டை வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அதை வந்து நீங்க செஞ்சு காட்டினீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குது, விதின் 6 months, அதிகபட்சம் 6 monthsங்க, நாட் மோர் தென் தட். நிர்பயா கேஸ்ல எல்லாம் 6 வருஷம் 7 வருஷம். என்ன மாற்றம் வந்தது? அதுக்கப்புறம் எவ்வளவு குற்றங்கள் நடந்துருச்சு. ஒரு நிர்பயாவுக்கு அப்புறம் தொடர்ந்து எவ்வளவு பாலியல் குற்றங்கள், நாட்டையே உழுக்கக்கூடிய சம்பவங்கள் எவ்வளவு நடந்துருச்சு. பாத்துக்கிட்டே தானே இருந்தோம். நிர்பயால தொடங்கி கொல்கட்டால நடந்த வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். சட்டத்தை வந்து இவங்க வந்து கடுமையாக்குனாங்க, குற்றம் குறைஞ்சு போச்சா? இல்லையே. ஆனா நிர்பயா கேஸ்ல நீங்க 6 மாசத்துல அந்த குற்றவாளிகளுக்கு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். நாம எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் 6 மாசத்துல நமக்கு தண்டனை கிடைக்கும். நாம எந்த அரசியல் பின்புலத்துல இருந்து வந்தாலும் இல்ல எந்த சாதிய பின்புலத்துல இருந்து வந்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயத்தை நீங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தினீங்கன்னா இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க ஆனா அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு கூட கொடுக்காம போறாங்க அல்லது லேட் பண்றாங்க. பில்கிஸ் பானு வழக்குல என்னாச்சு? அந்த 11 குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுத்த 11 பேரை என்ன காரணம் சொல்லி ரிலீஸ் பண்றாங்க? இவங்கெல்லாம் சன்ஸ்காரிகள், இவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹத்ராஸ்ல நடந்த சம்பவத்துக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை கோவிலுக்குள்ள வச்சு செஞ்சிருக்கிறாங்க. பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய பாரத மாதா மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து யார் வந்து தேசிய கொடியை தூக்கிட்டு யார் ஊர்வலம் போனது? இதே பாஜக எம்பிக்கள். தேசத்தின் பிள்ளைகள், தேசத்தின் மகள்கள் அப்படின்னு ஒலிம்பிக் வீராங்கனைகளை, மல்யுத்த வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு. அப்படிப்பட்ட பெண் வீராங்கனைகள் இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. நீதியை நிலைநாட்டுறன்னு செங்கோலை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு நடக்கும் பொழுது மோடி நடந்து போகும்போது அதே வேளையில ஜந்தர் மந்தர்ல நாயை எடுத்துட்டு போற மாதிரி அந்த பெண்களை எடுத்துட்டு போனாங்க. இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா, மரியாதையா? இல்ல பாலியல் குற்றச்சாட்டுகளை இதுதான் நீங்க வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்ற லட்சணமா? என்ன நியாயம் கிடைச்சிருக்கு? இன்னி வரைக்கும் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல ஏதாவது, இத்தனைக்கும் டெல்லி போலீஸ் கோர்ட்ல சொல்லுது அவர் மீது ஆதாரங்கள் இருக்கு, அவர் குற்றம் செஞ்சிருக்காருன்னு. இன்னி வரைக்கும் தண்டனை கொடுக்க முடிஞ்சுதா? மாறாக அடுத்த தேர்தலில் அவர் பையனுக்கு சீட்டை கொடுத்து நிக்க வைக்கிறீங்க. ராம் ரஹீம், அசாராம் பாபு போன்ற மதத்தை பயன்படுத்தி பெண்களை வன்கொடுமை செய்து கொலை செய்து தண்டனை வாங்கிய குற்றவாளிகளுக்கு பெயில கொடுத்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வெளியில கூட்டிட்டு வரீங்க. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு 2 விஷயங்கள். குற்றவாளிகளுக்கு என்ன தோணும்? பரவாயில்ல,
நாம என்ன தப்பு பண்ணாலும் செஞ்சாலும் நாம வந்து அரசியல் பின்புலம் Okay. இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சு வெளியில வந்துடலாம் Okay. அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கண்டிப்பா. மெசேஜ். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? நாம என்ன சொன்னாலும் இந்த அரசாங்கத்திலயோ இல்ல இந்த சிஸ்டம்லயோ ஜுடிஷியலோ நமக்கு நியாயம் கிடைக்காது. Okay. இதெல்லாம் வெளியில சொல்றதை விட சொல்லாம வீட்டுல உட்கார்ந்துருக்கலாம். கண்டிப்பா. இதுதானேங்க இன்னைக்கு சமூகத்துல நடக்குது. ம். 10 கேஸ் நடந்ததுல அதுல 1 தாங்க வெளியில வருது. மீதி 9 பேசப்படாம போகுதுல்ல. அப்ப என்ன மாதிரியான மெசேஜை நீங்க சொசைட்டிக்கு அனுப்புறீங்க? இதைத்தானே நம்ம பேசணும். ம். இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு யார் அந்த சார், யார் அந்த சார், இது போன்ற சார்கள் எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. அந்த சார் யாருன்னு அடையாளம் கண்டு அவங்கள களை எடுக்க வேண்டியது ஒரு பக்கம். ஆனா இதை தாண்டி இந்த சார்கள்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படிங்கறத யோசிக்கணும்ல. ம். அப்போ there is a systemic change is necessary. சிஸ்டமா we have to change. இந்த அதுக்காக சிஸ்டம்னு என்ன சொல்றது பண்ணலாம்? எல்லாருமே, நான் பொதுமக்கள் உட்பட சொல்றேன், ம், எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வரணும். எல்லாரையுமே சகோதரியா பார்க்கணும். எல்லாரையுமே வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ங்கிறவள் வெறும் உடல் கிடையாது. ம். அந்த உடலை தாண்டி அவருக்குன்னு ஒரு உணர்ச்சிகள் இருக்கு, ம். அவளுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, அவளுக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணுடைய பர்மிஷன் இல்லாம அவ மேல நம்ம சுண்டு விரல் கூட படக்கூடாது அப்படிங்கிற அறிவு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும். ம். பெண்களை வந்து 6 மணிக்கு மேல வெளியில போகாதுன்னு சொல்லி வளர்க்கணும்ல. அந்த மாதிரி ஆண்களுக்கு பெண்களை மதிக்க சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். ஆக இந்த அணுகுமுறை இப்படி மாறுச்சுன்னா ஓரளவுக்கு பாலியல் குற்றங்கள் குறையும். டெஃபினட்டா. அப்ப எல்லாருக்குமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. நீங்க ஓகே. நீங்க ஒரு அரசாங்கத்தை மற்றும் குற்றம் சொல்லியோ இல்ல ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சொல்லி என்ன மாறப்போகுது? எல்லாரும் கூட்டா சேர்ந்து. ஆமா. இப்ப நீங்க திமுகவை குற்றம் சொல்றீங்க, அதிமுக ஆட்சியில நடக்கலையா? பொள்ளாச்சி சம்பவம் நடக்கலையா? அப்ப ஒவ்வொருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறதுலயோ இல்ல வந்து ஒரு விரலை நீங்க அங்க நீட்டினீங்கன்னா 4 விரல் நம்மளை நோக்கி இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் உணரணும்ல. அப்ப இட்ஸ் a collective responsibility. இவ்ளோ சீர்திருத்தங்களை பெரியார் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியார் என்ன அவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி, வள்ளலார் வைகுண்டரை விடவா பெரியார் சீர்திருத்தவாதி, அப்படி என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்வியை வந்து வச்சிருக்காரு. சரி, இப்போ வள்ளலார், வைகுண்டர் எல்லாரையுமே வந்து நம்ம எல்லா தலைவர்களையும் நம்ம மதிக்கிறோம். எல்லாருமே சமூகத்துக்கு ஆற்றிய அந்த பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸை நாம எல்லாருமே வந்து ஏத்துக்கிறோம். என்னைக்குமே வந்து வள்ளலாரையோ வைகுண்டரையோ நம்ம சிறுமைப்படுத்தி என்னைக்குமே திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே சிறுமைப்படுத்தலையே. சரி, ஒவ்வொரு கட்சிக்கோ ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கோ ஒவ்வொரு கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய தலைவரை முன்னிறுத்து அந்த தலைவர்களோட கொள்கையை வந்து அவங்க பொது மேடைகள்ல வைப்பாங்க. பொது மேடைகள்ல நாம பேசுவாங்க. இப்ப வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளலாருடைய பெருமைகளை பேசுவாங்க, வைகுண்டரை பின்பற்றக்கூடியவர்கள் வைகுண்டரோட பெருமையை பேசுவாங்க. ஆனா அவங்க யாரும் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க. சோ ஒவ்வொரு தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் உள்வாங்கியவர்கள் அந்த தலைவர் அம்பேத்கரை முன்னிறுத்தி பேசுவாங்க. அவ்வளவுதான். இப்ப வள்ளலார் வைகுண்டருக்கும் பெரியாருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வள்ளலார் ஆகட்டும் வைகுண்டர் ஆகட்டும் ஒரு மதம் அதற்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டுக்குள்ள அந்த ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்தே அதை எதிர்த்தார்கள். அதை எதிர்த்தாங்க. அதுல வந்து நிறைய சீர்திருத்தங்கள், அவங்களெல்லாம் சீர்திருத்தவாதின்னு நம்ம ஏன் சொல்றோம்? ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இந்த சனாதன கொள்கை ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை 2000 வருஷமா ஒரு சமூக கட்டமைப்பை பிறப்பின் அடிப்பில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணாதான் பவர் நம்ம கிட்ட இருக்கும். பாண்டே சொன்னதை மறந்துடாதீங்க. பெருமாளை நம்ம காப்பாத்தினால்தான் பெருமாள் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. பெருமாளை ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா பெருமாளை காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சி. அப்போ இந்த சமூக கட்டமைப்பை இப்படியே காலங்காலமா மெயின்டைன் பண்ணணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துறாங்க? யாரும் சொல்லி வரது இல்லைங்க. சில விஷயங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி சப்கான்சியஸா இந்த சனாதன கருத்துக்களை இவங்க கடத்துறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும், இதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்க முடியும், இதை மீறினீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மூலமாக மறுபடியும் உங்களை இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நாங்க ரீட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இன்னைக்கு நேரத்துல 2000-3000 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே சீர்திருத்தங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணவங்க தான் வள்ளலாரோ வைகுண்டரோ மகாத்மா காந்தி வரைக்குமே. மகாத்மா காந்தி அதுக்குள்ளதானே இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஹரிஜன மக்கள்னு நம்ம சொல்லணும், அவங்கள வந்து நம்ம இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கலாம் ஒரு காலத்துக்கு ஏற்ப காந்தியோட பிலாசபியும் வந்து மாறி இருக்கு. ஆனா இதுல இருந்து வேறுபட்டு ஏன் பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களை ஏன் நம்ம வேறுபடுத்தி பாக்குறோம்? ஏன்னா நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றோம்.
தந்தை பெரியார் புரட்சியாளர்கள்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? தே ஆர் நாட் சீர்திருத்தவாதிகள்னு சொல்ல, தே ஆர் வந்து ரிஃபார்மிஸ்ட்னு நம்ம சொல்லல, ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்றோம்னா, இந்த சமூக கட்டமைப்பையே உடைக்கணும்டா அப்படின்னு சொன்னவங்க பெரியாரும் அம்பேத்கரும். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே தப்புடா, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க எவ்வளவுதான் சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சி பண்ணாலும் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே இருந்தா இந்த சமூகம் மாறவே மாறாது. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை மொத்தமா இடிச்சு தள்ளணும் அப்படின்னு பேசினவங்க பெரியார் அம்பேத்கர். பெரியார் மதத்துக்குள்ளேயே இருந்து பேசினாரு. அம்பேத்கர் இந்த மதமே எனக்கு வேணாம், நான் சாகும் போது இந்துவா சாக விரும்பல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியில போய் பேசினாரு. பெரியாரை விட பெரியார் எந்த அளவுக்கு வந்து ஹிந்துவிசம கடவுள் மறுப்பு பேசியிருக்கிறாரோ, இல்ல இங்க இருக்கக்கூடிய புராணங்களை விமர்சிச்சிருக்கிறாரோ, அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட தீவிரமா அம்பேத்கர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சீமான் வந்து ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் வந்து படிச்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா யாராவது அவருக்கு அந்த புக்கை கொஞ்சம் வாங்கி கொடுங்க, அதுல படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் படிச்சாருன்னா இன்னைக்கு வந்து இந்த சங்கி கூட்டம் அம்பேத்கரை தன்வயப்படுத்தி இவர்களுக்கான இந்துத்துவ தலைவர்னு காட்ட முயற்சி பண்றாங்களே இந்த குருமூர்த்தி வகையரெல்லாம், ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் பொதுமக்கள் படிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு தீவிரமாக இந்த ஹிந்துத்துவ கோட்பாடை வந்து அம்பேத்கர் எதிர்த்தார் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். அப்ப ஏன் வந்து இவங்க அம்பேத்கர் பெரியார் போன்றவர்களை ஏன் புரட்சியாளர்னு சொல்றோம்? சமூக கட்டமைப்பே உடங்கிடா, ஆரம்பத்துல இருந்து கட்டமைங்கடா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. என்னைக்குமே என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய தேசம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலச்சியோடைய மீட்சிக்காக அவங்க வந்து பாடுபட்டு இருக்கிறாங்க. பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பெரியார் பேசினாரு. பார்ப்பன குல சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து தானே பேசினாரு. ஹிந்து கோட் பில்ல வந்து அம்பேத்கர் கொண்டு வந்தாரு. பார்ப்பன சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களும் வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு வந்தாரு. அவங்க வந்து மனுஷங்களை வேறுபாடு பார்க்கல. அப்ப அவங்களோட இவங்களை நீங்க கம்பேர் பண்றது அப்படிங்கறது அபத்தம். நான் வந்து வள்ளலாரோடையோ இல்ல வைகுண்டரோட கான்ட்ரிபியூஷனையோ நான் சிறுமைப்படுத்தவே இல்லை. அவங்க அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதை தாண்டி இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வழிமுறை, நான் சொன்ன அல்டிமேட் இலக்கு ஒண்ணுதாங்க. ஒவ்வொருத்தரோட வழிமுறை தான் வந்து மாறுபடுது. இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பெரியாருடைய ஐடியாலஜி இங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவருடைய ஐடியாலஜிக்கு அரசியல் வடிவம் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகள். 60 வருஷ பாரம்பரியங்க. அடுத்த தேர்தல்ல அண்ணா திமுக ஜெயிக்கலாம், திமுக தோற்கலாம், இல்ல திமுக தோற்கலாம், அண்ணா திமுக அடுத்த தேர்தல்ல திமுக தோற்கலாம், அண்ணா திமுக ஜெயிக்கலாம், இல்ல அண்ணா திமுக தோற்கலாம், மீண்டும் திமுக ஜெயிச்சு வரலாம். திமுக தோத்தாலும் பெரியாருடைய ஐடியாலஜி தோக்காது, அதிமுக தோத்தாலும் பெரியாருடைய ஐடியாலஜி தோக்காது. ஏன்னா இது அரசியல் கடந்து ஒரு சமூக மூமெண்டாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இன்னமும் இது ஸ்ட்ராங்கா இருக்கு. 50 வருஷம் ஒரு பெரியவர் வந்து இறந்த 50 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் இவ்வளவு வன்மத்தை அவர்கள் மீது உமிழ்றாங்க இவங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஆரிய பார்ப்பன கூட்டத்துக்கு இவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு, ஒரு சமட்டை அடி கொடுத்திருப்பாருன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப சீமான் வந்து ஏன் பெரியாரை பத்தி இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறப்ப அதுக்கு பதில் சொல்லாம மற்ற தலைவர்களோட ஒப்பிடுறதுக்கான காரணம் உள்நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரு இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு ரொம்ப சீப்பான ஒரு அரசியலுங்க. இது கம்பேரே நீங்க பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாது. நீங்க வந்து இது வந்து கம்பேரிங் ஆப்பிள்ஸ் வித் ஆரஞ்சஸ் மாதிரி தான். நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஒவ்வொரு தலைவருக்கும் அவருடைய தனித்தன்மை இருக்கு. நாளைக்கு இப்படி கம்பேர் பண்றவர் நாளைக்கு சாவர்கரோட கூட பெரியாரை கம்பேர் பண்ணுவாரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மோடியை பெரிய புரட்சியாளர் பெரியார் அப்படின்னு கேட்பாரு. மோடியை விட பெண் உரிமை பேசினவரா, மோடியை விட சமூக நீதி பேசினவரா பெரியாரு அப்படின்னு கேட்பாரு. எல்லாமே ஒரு அரசியல் தானே. பிச்சை எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு, அது எங்க எடுத்தா என்ன அப்படிங்கிறது தானே. ஓகேமா.